அது போக இப்போ நம்ம கல்யாண விஷயம் கதைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரியா, என்ன நடக்கும்னு தெரியல. யார் வச்ச கண்ணு பட்டுச்சோ தெரியல. ரத்தம் கையில் நெகம் இதாகி ரத்தம். இவங்க அப்பாவுக்கு காயம் வந்துருச்சு. கல்யாண டேட் வர வர ஒரு மனுஷன் பேசிக்கிட்டு இருக்கானே, அவனை பேச விட்டுட்டு நம்மளும் கொஞ்சம் பேசிட்டு சாப்பிடுவோம். அந்த மெனசெல்லாம் இதுக்கு தான் வெள்ளைக்காரியா கல்யாணம் கட்டணும்னு சொன்னேன். உனக்கு சாப்பிட்ற நேரம் சொல்லியிருக்கேன், முடி எடுத்து பின்னுக்கு போடுன்ட்டு. எங்கடி உன் பாட்டுக்கு போற பைத்தியக்காரி? கடுப்பாகி இருந்தா தூக்கி வீசிடுவேன். எங்க தூக்கி வீசுங்க பாப்பா. பைத்தியக்காரி. இப்ப நான் பைத்தியக்காரி தான். வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். நான் உங்க ராக்ஸ், இவங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ண போறோம். ஷாப்பிங் பண்ண போகிறோம் இன்றைக்கி. அதாவது டவுனுக்கு போயிட்டு தான் ஷாப்பிங் பண்ண போகிறோம். ஸோ டவுனுக்கு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி இவளுக்கு வந்து அந்த வாங்கியிருக்க ட்ரெஸ்ஸுக்கான சில அந்த ஒட்டுருவாங்க, என்னது தங்கும், இது ஸ்டோன்ஸ் செஞ்சு இவ இன்னும் அதை வந்து பலபலன்னு ஆக்கி டெக்கரேட் பண்ண போகிறா. ஸோ அதுக்கு நாங்கள் இப்போ டவுனுக்கு போயிட்டு அந்த திங்ஸையும் வாங்கிட்டு அப்படியே தாலி டிசைன் கொஞ்சம் பார்த்து நம்ம கொடுத்துட்டு வர போகிறோம். இப்போ நம்ம எடுக்க இயலாது. தாலி டிசைன் கொடுத்தோன்னாக்க வீட்டில் இருந்து அவங்க போயிட்டு தாலி டிசைனை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ இப்போ நம்ம டவுனுக்கு போயிட்டு சொல்லுங்க பேசுங்க பாருங்க. என்கிட்ட மட்டும் பாத்தீங்களா திருதுன்னு முடிக்கிறான். இப்படித்தான் வர்றவங்க எல்லாத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கான். டவுனுக்கு போயிட்டு என்ன தாலி பார்க்கலாம். என்கிட்ட மட்டும்தான் வாய். உனக்கு இப்போ நான் வீடியோ எடுக்கிறனால உனக்கு பேச தெரியல. ஏன் பேச தெரியல? கொஞ்சம் அது எப்படின்னா கொஞ்சம் போக தான் வந்து டியூன் ஆகும். ஸோ நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நம்ம டவுனுக்கு போகிறோம். டவுனுக்கு போயிட்டு நாங்கள் உங்களை சந்திப்போம். லெட்ஸ் கோ. ஏன்டி இருந்தீங்க? எதுக்கு நீ எடுக்க வைக்க போற? ஐயா பாருங்களா, இது பெரிய செலிபிரிட்டி நினைப்பா. நான் செலிபிரிட்டி தானே. பேங்க்ல எல்லாம் காசு எல்லாத்தையும் எடுத்தா சரி. எவ்வளவு எடுத்தீங்க? 4000 எடுத்தேன். 4000 போதுமா? சரி, அப்புறம் என்ன கார்டுல எடுப்போம். ஏன் தொடச்சேன் என்ன 4000க்கு பார்க்க பட்ஜெட் கூடும். இதெல்லாம் வச்சு 4000 தானே பாக்குறேன். 4000 பத்தாது. நீங்க ஒரு 10000 எடுத்திருந்தா 10000 எடுத்திருந்தா எல்லாரும் கணக்கு சரியா இருக்குமா? ஷாப்பிங் பண்ணிட்டே போலாம். மண்ட நல்ல தபேலா மாதிரி ஆயிப்போச்சப்பா. ஓகே, இப்போ நம்ம டவுனுக்கு வந்துட்டோம். டவுனுக்கு வந்துட்டு இப்போ நம்ம சரி போயிட்டு சாப்பிடலாம்னு சொல்லி ஐடியா பண்ணிட்டோம். என்ன சாப்பிடுவோம் கிசாந்திக்கா? இங்க பாருங்க, பேசாதீங்க. ஏன் மூட் பண்ணிட்டு? நான் யாரையும் மூட் அவுட் பண்ணல. இப்ப பார்க்க சகிக்கலையா? பார்க்க சகிக்கல. கேமரா செட் பண்ண அப்படியே வெளியாகிட்டே போறா. பிரைட்னஸா வெள்ளையாதான் காட்டும். இங்க பாரு, டவுனுக்கு வந்தோடனே வாங்குற விஷயம் வாங்குறோமோ இல்லையோ, திங்கிற விஷயம் மட்டும் சரியா பண்ணிடுவோம். இல்ல, சாப்பிட்டா தானே கொஞ்சம் நல்லா ஷாப்பிங் பண்ணலாம். சாப்பிட்டா தானே தெம்பா பண்ணலான்ட்டு வந்து சாப்பிட்டு மட்டும் தான் டவுன்ல வந்து திங்கிட்டு மட்டும் தான் மாதிரி இருக்கு. நான் ஃபாஸ்டிங் சாப்பிட்ற இடத்துக்கு நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். இடத்துல பேர் என்னது? ஹங்கிரி பிரான்ச்சா மாத்திட்டாங்களோ ஒரு வேலை. எங்கடி உன் பாட்டுக்கு போற பைத்தியக்காரி? கடுப்பாகி இருந்தா தூக்கி வீசிடுவேன். எங்க தூக்கி வீசுங்க பாப்பா. ஸோ இப்போ அங்கே நம்மளுக்கு சாப்பிட இல்லாது. அங்கே வந்து நூடுல்ஸ் பெஸ்டா அதெல்லாம் இருக்குது. ஆனால் இது நம்ம அதுக்கு சோறு தான் வேணும். பழைய சொத்தை திங்காதன்னு உன்னை எத்தனை தடவை சொல்றது? அது இதுக்கு முன்னுக்கு நம்ம சாப்பிட்ட கடை கிடையாது. கையை பிடிச்சிக்க அவளே வச்சு அவளே அப்புறம் நம்ம தேடி போ. அவன் வீடு எடுத்தானே வரோம். ஓ, அவளையும் ஏசுற? சும்மாரு கொடுத்துருவேன். எங்க நான் பேசணும் உங்களுக்கு சின்னவளை போட்டு அந்த வயசு பேசிக்கிட்டு வர்ற ரோட்ல வீடியோ எடுக்கிறதுனே முன்னுக்கு போகும். அவ எங்கேயோ போறா. உனக்கு என்னதுக்கு? சும்மா உங்களுக்கு அவளை சொன்னாலும் எங்கிட்ட இருந்து சரி வந்துடும். கத்திக்கிட்டு ரோட்ல பைத்தியக்காரி மாதிரி. பைத்தியக்காரி. உங்களுக்கு இப்ப நான் பைத்தியக்காரி தான். நீ பைத்தியம் தாண்டி. நீ என்ன புத்தி? நீ பைத்தியம் தான். லவ் பண்ணனும் இப்படி அழகி. ஆமா, அந்த நேரம் இனிச்சிச்சு இப்ப கசக்குது. ஆமாமா, இப்ப கசக்கத்தான் செய்யும். ஓகே, ரொம்ப கத்த வேணா. நாங்க இங்கே பெப்சிலோன்னு சொல்லி ஒன்று இருக்கு, அதுக்கு போவோம் எல்லாரும் சேர்ந்து. ஸோ அங்க போயிட்டு உங்களை மீட் பண்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்திருக்கிறது வந்து கேண்டீனில் பெப்சிலோனுக்கு தான் நான் வந்திருக்கோம்.
ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம நைமிரிஸ் கொத்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். நைமிரிஸுங்கிறது வந்து ஸ்ரீலங்காலே ரொம்ப உரப்பான கொத்து தான். எனக்கு பிடிக்கும் ரொம்ப உரப்பான கொச்சிக்கா உரப்பான மிளகாய் தான் நைமிரிஸுங்கிறது. ஸோ நம்ம நைமிரிஸ் கொத்து எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் டெவில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எடுத்துருக்கோம். அப்புறம் சப்மெரின் ஒன்று எடுத்துருக்கோம். இதெல்லாம் எடுத்து நம்ம ஷேர் பண்ணி சாப்பிடலான்ட்டு ஐடியா பண்ணோம். ஏன்னா சிலாக்கள் இருக்காங்க நல்லா கட்டுன்னு கட்டுவாங்க. உட்காந்த இடத்துலையே நல்லா கட்டுன்னு கட்டிக்கிட்டு உட்காந்து. எனக்கு பொண்ணு சாப்பிட எல்லாம் தெரியும் தானே உங்களுக்கு. என்னது கொஞ்சம் சாப்பிட இயலாது. என்ன சாப்பிடலாம்? கொஞ்சம் சாப்பிட இயலாது, நிறைய சாப்பிடணும். சாப்பாடு ஆர்டர் பண்ணிருக்கோம். வரப்போகுது அவங்க கொடுக்குற தண்ணி பாட்டில் நான் போயிட்டு இப்போ கொக்கா கோலா தெரியுந்தேன். கொக்கா கோலா கேட்டேன். கொக்கா கோலா வந்து வெளியில் நமக்கு போயிட்டு கொக்கா கோலா குடிக்கிறதா இருந்தால் ஸ்ரீலங்காவில் 420 ரூபா. பெரிய 1 லிட்டர் பாட்டில் இல்லை, 1.5 லிட்டர் பாட்டில்னா வந்து 420 ரூபா. இங்கே 1 லிட்டர் போத்தல் 900 ரூபாங்கிறாங்க. 900 ரூபா. 900 ரூபாங்கிறனால கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எவ்வளோ கூடன்ட்டு. சின்ன கிளாஸ் வந்து 300 ரூபா. நம்ம இந்த மாதிரி கெஃபேஸ்க்கு போகிற நேரம்லாம் சாதாரணமாகவே பெவரேஜஸ்க்கு விலையை கூட்டிடுவோம். சாப்பாடு சாதாரண விலையாக இருந்தாலும் பெவரேஜஸ்க்கு விலை வந்து கூட்டிடும். எப்போ வரும்னு தான் தெரியல சாப்பாடு. எதுக்கு பால் மேலே பால் போட்டு உட்காந்துருக்கீங்க? இந்த காலு எண்டு நான் கால் மேலே கால் போட்டு உட்காருறேன். மேலே போட்டு இப்போ இல்லை கால் மேலே கால் போட்டு உட்காரக்கூடாதுங்க. நம்ம கால் மேலே கால் போட்டு உட்காரோம். நம்ம உண்மைக்குமே நான் சொல்ல போனால் நான் வந்து இந்த நாட்டில் இருக்க வேண்டியவன் கிடையாது. நான் அமெரிக்காவில் இந்த இடத்துல இருக்க வேண்டியவன். இங்கே வந்து இப்போ கூட வந்து மாட்டேன். தயவு செஞ்சு பேசாது. ஏன் இப்போ பேசக்கூடாது? நான் உங்களோட மட்டும் பேசுகிறேன். உண்மைகள் சில நேரம் கசக்கத்தான் செய்யும் சிஸ்டர் சொல்லாதீங்க. இப்போ நம்ம கிட்டத்தில் வெளிநாடு போக ஐடியா பண்ணியிருந்தோம். பார்த்தா அமெரிக்காக்காரன் குண்டு போடுறான். என்ன நடக்கும்னு தெரியல. யார் வச்ச கண்ணு பட்டுச்சோ தெரியல. அது போக இப்போ நம்ம கல்யாண விஷயம் கதைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரியா? கல்யாண விஷயம் கதைக்க ஸ்டார்ட் பண்ண பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து இப்போ வீடு வந்து முதல்ல வந்து சரியான கட்டையாக தான் இருந்துச்சு எங்கள் வீடு. இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம வீடு வந்து கொஞ்சம் உயரமாக கட்டி அதுக்கு மேலே கான்க்ரீட் சிமெண்ட் போட்டு நம்ம கட்ட போகிறோம். முதல்ல வந்து கூரை இருந்துச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் நம்ம அட்வான்ஸாக பண்ணணும்னு சொல்லி நினைக்கிற நேரம் வந்து சரியான தடங்கலுங்க. இத்தனை நாள் மழை பெய்யலை. சரியா? இத்தனை நாள் கண்டியில் மழையே இல்லை. நேற்று மழை அடித்து சோனு ஊற்றுது. நைட்டு ஃபுல்லாக இது பண்ணி மொப் பண்ணி ஒரு மாதிரி இது பண்ணிட்டோம் நேற்று. அதை அப்புறம் கிட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவளும் என் கூட ரொம்ப சண்டை போடுறா. ரத்தம் கையில் நகம் இதாகி ரத்தம். இவங்க அப்பாவுக்கு காயம் வந்துருச்சு கண்ணில். ஒரே பிரச்சனை. அதாவது ரொம்ப கண்ணுங்க எப்படி என்னன்னு தெரியல. நம்ம இந்த கல்யாண விஷயம் ஸ்டார்ட் பண்ண பிறகு சரியான பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக வந்துக்குது. ஆனால் இருந்தாலும் நம்ம இந்த கல்யாணம் வந்து என்ன சொல்லுறது, கல்யாணத்தை நிப்பாட்டிடுவோம். எனக்கு பிரச்சனை சொல்ல வருதுன்னு எனக்கு தோணுது. இங்கே பாருங்க, பேசாதீங்க, அப்படி கொண்டு வருவாங்க. இல்லைங்க, நான் பாருங்க இவ்வளவு தடங்கள் வருதுன்னா இப்போ என்னமோ ஒரு ஆபத்து எனக்கு இருக்குதுன்னு தானே சொல்லுது. இப்பயே தப்பித்துக்க, இப்பயே எஸ்கேப் ஆகிக்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. என்ன பாட்டிலே சிக்னலா? என் பாசஞ்சரை நான் தான்டா காப்பாற்றணும், வேற யார் காப்பாற்றுவா? உங்களுக்கு விளங்குறாங்க ஒரு மாஸ்க்கு. இந்த மாஸ்க் ஒன்று விளங்குதா? இப்போ போட்டதுதான் நான் போட்டேன். அன்னைக்கு வந்து பகல் லஞ்சுக்கு வந்துருந்தாங்க. அப்போ லஞ்சுக்கு வந்த நேரம் நாங்கள் 2 பேரும் சாஞ்சிருந்தோம். அதாவது மெத்தில் சாஞ்சிருந்தோம். நல்லா தூங்கினவ திடீர்னு இருக்கும் கனவுல இருந்து எலும்பின வாக்கில் அப்படியே டக்குன்னு என்ன பேய் பிடிச்ச மாதிரி இதாக்கி மூஞ்சி பராண்டிட்டா. தூக்கத்தில் அலண்டு போயிட்டேன்னா என்ன கனவுன்னு கூட சொல்றா. இல்லை என்ன கனவுனே அவனுக்கு தெரியலை. அதில் வந்த மாக்கு தாங்க இருந்தா. இன்னொரு மாக்கு இந்த கண்ணுக்கிட்ட ஒரு மாக்க போட்டா. அவருக்கு அந்த கனவே நினைவில்லை. இருந்தாலும் மாக்கு ஒன்று போட்டான். பாருங்க வச்ச சம்பவம் இதுதான். இங்கன்னு ஒன்று வச்சு ஒரே பராண்டு. இல்லை அந்த டைம் கொஞ்சம் நெகம் வளர்த்துருந்தேன்னா அப்போ காயமாயிரு. இதெல்லாம் பழி வாங்குறது. இதுக்கு பேர் தான் பழி வாங்க. இல்லை இந்த பாரு, இது வந்து நான் சொல்லவா, இவன் வந்து ரொம்ப நாள் மனசுல யோசிச்சுட்டு அப்படியே நம்ம இப்படி தூங்குறோம். தூக்க கலக்கத்துல செய்யற மாதிரி என்ன பண்றோம், இவனுக்கு ஒரு மாக்கு ஒன்று வைக்கிறோம். இதை பார்த்தீங்களா, இவன் தூக்க வெறியில் என்ன நேரமே இவன் இப்படி பண்ற நேரம் தூக்கத்துல என்னென்ன பண்ணுவாளா? இல்ல அது இப்ப சொன்னனால தான் போட்டுச்சேன். ஆனா கல்யாணத்துக்கு முன்னுக்கு மாக்கு போயிருந்தேனே. கல்யாணத்துக்கு 2 மாசம் 3 மாசம் தான் இருக்கு. இவ போட்ட மாக்கு போகுமானே தெரியல. பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். இல்ல உனக்கு வைக்கிறேன் வேட்டு. நம்ம கல்யாணம் ஸ்டார்ட் பண்ண பிறகுதான் இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்குது. ஆமா, நிறைய பிரச்சனை. அதுக்கு முன்னுக்கும் உங்களோட நான் சண்டை போட்டுதான் இருப்பேன். ஆனா இந்த மாதிரி இதெல்லாம் ஆனது கிடையாது. கல்யாணம் பேச ஸ்டார்ட் பண்ணத்தான் போதும் என்ன நடக்குறதே தெரியலங்க. இந்த ஊருக்கண்ணு, உறவு கண்ணு, நாய்க்கண்ணு, நதிக்கண்ணு, பேய்க்கண்ணு. ஆனா இந்த வந்து கனவு எப்படி இருந்துச்சுன்னா, நான் சொல்றேன் சாதாரண இவள் லவ் பண்ணதுக்கு முன்னுக்கு வந்து என் மைண்ட்ல இருந்த ஐடியா வந்து ஒரு ஃபாரின்களை கரெக்ட் பண்ணிட்டு அப்படியே ஃபாரின்லேயே நம்ம செட்டில் ஆயிரும். இதுதான் இந்த ஃபுல் டோட்டலான ஐடியாவே இதுதான்.
அப்புறம் காதல்ங்கிற ஒரு வலையில விழுந்துட்டேன். விழுந்த பிறகு மாட்டிக்கிட்டேன். இங்க பாருங்க, அப்படின்னா நீங்க பிளான் படி போயிருப்பாங்க. அதான் நான் பிளான் மிஸ் ஆயிடுச்சுங்க. இப்ப நீ எந்த கணம் சொல்லி வேலைலே. அதான் லைஃப்னாக்க நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்க. இப்ப ரோட்ல 2 கப்பலை பார்த்தா அது வெள்ளைக்காரியை பார்த்தோன்னா இல்லை அவங்கள பார்த்தது எனக்கு தோணுச்சு. ஒரு காலத்தில் ஒரு சின்ன பையனா உன் மனசுல இவ்வளோ ஆசைகள் இருந்துச்சு, கனவுகள் இருந்துச்சு, லட்சியங்கள் இருந்துச்சு. அந்த லட்சியத்தை எல்லாத்தையும் சுக்குநூறா இங்க பாருங்க, வெள்ளைக்காரியை கல்யாணம் பண்ணியிருந்தா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க சொல்லுங்க. வெள்ளைக்காரியை கல்யாணம் பண்ணியிருந்தா நான் ரொம்ப ஜாலியாக இருப்பேன். நேரம் ஒரு ஃபாரின் சிட்டிசன் ஆயிருந்திருப்பேங்க. அப்ப நான் உங்களுக்கு நல்ல லக்கி இல்லையா? இல்லடா நீ லக்கி தான். ஆனா நான் சொல்றேன் நீ ஃபாரின்ல இல்லையே. ஓ நமக்கு நான் ஃபாரின்ல செட்டில் ஆகணும்னாக்கா நான் ஃபாரின்ல இருந்தா நிறைய காசு தானே வரும். ஆமா நிறைய லவ் வருமா? வராது. அதெல்லாம் காசு இருந்தா எல்லாமே போதுங்க. காசு இருந்தா வாழ்க்கையில என்ன வேணா பண்ணலாம், சாதிக்கலாம். நீங்க இப்படி சொல்லுவீங்க, நான் எதிர்பார்க்கவே. துட்டாங்க முக்கியம், அந்த வாழ்க்கை துட்டுலாம் முக்கியம். துட்டு இல்லாம எப்படி வாழ்க்கை சொல்லுங்க. துட்டு முக்கியம் தான், அது ஒரு அளவு இருந்தா போதும். அதெல்லாம் கிடையாது. காசு இருந்தா காசு தான் இந்த காலத்துல எல்லாமே. இப்ப நான் வந்ததால உங்க காசு இல்ல. ஆமா பிரச்சனை தானே. நீ வந்ததுல இருந்தே எனக்கு பிரச்சனை. வாழ்க்கையில வர்ற காசும் வருது இல்ல. ஏன் தான் இப்படி ஒரு வாழ்க்கையோ? தயவு செஞ்சு என்கிட்ட பேசாது. நான் உங்ககிட்ட பேசலையே. நான் இவ கூட பேசல, நீ தான் என் கூட பேசிக்கிட்டு. தயவு செஞ்சு பேசாதீங்க தான் நானும் சொல்றேன். பேச விருப்பம் இல்லாம எதுக்கு பேசுங்க? கல்யாணத்தை ஸ்டப் பண்ணிட்டு பேசாம நம்ம பாட்டுக்கு இப்ப எதுக்கு திரும்ப கல்யாணம் பாட்டு? நம்ம 2 பேரும் பிரிஞ்சு போயிருவோம். வாழ்க்கையை பார்த்துக்குவோம், நம்ம வாழ்க்கையை தனித்தனியா. பாருங்க, பாதி வேலை தொடங்கிட்டு இருக்குது. சரியா? பாதி வேலை தொடங்கிதான் பிரச்சனை இல்ல. எவ்வளவு நஷ்டமானாலும் பரவாயில்ல வாழ்க்கையில. இப்ப என்னை கழட்டி விட்டுட்டு உங்களுக்கு என்ன பண்ண? அந்த வெள்ளைக்காரியை போயிட்டு கல்யாணம் பண்ணணுமா? அப்படி ஒரு ஆசை இருக்குதான். நைமீரிஸ் கொத்து அது செம்ம காரம். சரியா? அது பார்க்குறதுக்கு தான் அப்படி இருக்குது தவிர அதுபடி செம்ம காரமாக இருக்கும் நைமீரிஸ் கொத்து. அது போக நாங்கள் சிக்கன் சப்மெரின் ஆர்டர் பண்ணியிருக்கோம், அப்புறம் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவோம். சாப்பிட்டாலே நம்மளுக்கு வயிறு ரொம்ப சாதாரணமாக. இவளுக்கு ரொம்ப என்னன்னு தெரியல. லெட்ஸ் டிகின் டு திஸ். கியூட் தானே? என்ன பண்ணணும்? அதாவது க்யூட்டாக அழகாக இருக்குது. உண்மைக்குமே ப்ரெசன்டேஷன் எல்லாம் நல்லா இருக்குது. சாப்பாடுமே ஆர்டர் பண்ணி ரொம்ப குயிக்காக வந்துருச்சுங்க. ஒலிவ்ஸ் எனக்கு அது வேணாம். சாப்பிடலங்கடா, உடம்புக்கு நல்லது ஒலிவ்ஸ். இது எதுக்கு தெரியுமா நல்லோம்? ஆண்களுக்கு மட்டும்தான் தெரியுது எதுக்கு நல்லோன்னு. ஆனால் இது வந்து உடம்புக்கு நல்லோம், சாப்பிட்றதுக்கு நல்லா இல்லை. தாறு மாதிரி தக்காளி சோறு அல்டிமேட்டாக இருக்குது. சப்மெரின் எப்படி வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குது. சப்மெரின் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குது. ஸோ நாங்கள் இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இப்போ கல்யாணம் வந்து டேட் வந்து பக்கத்துலேயே வந்துக்கிட்டே இருக்குங்க. ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு. சொல்லப்போனால் ரொம்ப பயப்படுறேன். இப்ப வந்து தாலிய கட்ட உன் வீடு கல்யாண வீடு. கல்யாண டேட் வர ஒரு மனுஷன் பேசிக்கிட்டு இருக்கானே, அவனை பேச விட்டுட்டு நம்மளும் கொஞ்சம் பேசிட்டு சாப்பிடுவோம். அந்த மெனஸ்லாம் இதுக்கு தான் வெள்ளைக்காரியை கல்யாணம் கட்டணும்னு சொன்னேன். வெள்ளைக்காரியா இருந்தால் அவளுக்கு மேனஸ் தெரியும். இது இங்கே பிறந்தது தானே. இந்த நாட்டில் இருக்கிற மாதிரி தான். இது ஒரு முற்போக்கான சிந்தனையே கிடையாது. எல்லாம் இந்த தெரியுமா, இந்த வெள்ளைக்காரன் இந்த நாட்டை வந்து ஆண்டுட்டு போனான் தெரியுமா, அதனால அடிமைக்கு மாதிரியே இருக்குது. ஏன் கொஞ்சம் வெள்ளைக்காரன் தன்மை யோசிக்க மாட்டேங்குது. இதை எடுத்து அப்படியே குத்தி விட்டுருவேன் சொல்லிட்டேன். இங்கே பாருங்க, நியாயத்தை தான் பேசுறேன். சரியா? மர்டர் பண்ண பார்க்குறீங்களா என்னன்னு? நம்ம எவ்வளோ அளவு டாபிக் பேசிக்கிட்டு இருக்கோம், நடையில் மலமாடு மாதிரி உள்ள தின்னுக்கிட்டு இருக்க. பசி வெக்கமா இல்லை உனக்கு? கேமரா ஆடியன்ஸ் பார்த்து தின்னு மாதிரி நினைக்க மாட்டேன். ஏய் என்னங்க உங்க அக்கா இப்படி இருக்குது? அவர் சார் அப்படித்தானா? உங்களுக்கு இல்லை சாம்பாரு போங்க. நீ தான் பேசி 4 கடி கடிச்சா முடிஞ்சிச்சு. நான் கூட காம்படிஷன் தான் சாப்பிடணும். நல்லா பெருசா கடிக்கணும். சரி சரி பார்த்து அப்பயும் கல்யாணம் தான் பிரச்சனை. இப்போ நிறைய விஷயங்கள் வந்து நம்ம லிஸ்ட் பண்ணி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பட்ஜெட் போட்டு 2 பேரும் பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ கல்யாணம் நல்லா நடக்கணும். ரொம்ப தடங்களாக வந்துக்கிட்டு இருக்குங்க. இதை பார்த்தீங்களா, தடங்கள்னு சொல்கிறேமே வாயில் கொண்டு வந்து இது. அப்போ இதுவும் ஒரு எல்லா பக்கமும் தடங்கள். இல்லை அடுத்த கடி கடிக்கலாமே தான். விரலை தாண்டி மோசம். நீங்க எனக்கு சின்ன தொண்டு சாப்பிடுவோம். கோழியை டிக்கி மாதிரி இருக்கு. லவ் பண்ண போதுல உன் உதடுகள் 2ம் எப்படி சின்னதா பிங்கா இருக்குன்னு சொல்லிருக்கு. அது எப்படி சொல்லலாம்? அதெல்லாம் அப்படி தாங்க. லவ் பண்ண 1000 போய் சொல்லுவான் ஒரு மனுஷன். அப்படி தானே பொய் சொன்னா தானே லவ்வே சரியா இருக்கு.
உண்மை பேசுனா அதில் வந்து லவ் நிலச்சி நிற்காது. இப்போ நான் சாதாரணமாக ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க இந்த போட்டிருக்க ட்ரெஸ் அழகாக இருக்கான்னு என்கிட்ட கேட்குறீங்க. இப்போ என் மனசுக்கு என்ன தெரியுமா தோணுது, கன்றாவியாக இருக்குது, எவன்டா இந்த மாதிரி டிசைன்லாம் கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்ல தான் எனக்கு தோணும். சரியா? அது சொன்னால் நம்ம லவ் போகுமா? இல்லை. இப்போ நான் இப்போ என்ன சொல்லுவேன், வாவ் வண்டர்ஃபுல் ஃபென்டாஸ்டிக் மார்வலஸ் அப்படி சொன்னால் என்ன பண்ணுவாங்க? அப்போ தான் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. வேறுங்களா? அப்போ லவ்ங்கிறதே ஒரு பொய், ஒரு அதாவது அந்த பொய் பேசினா தான் லவ்வே அழகாக இருக்குன்னு சொல்கிறது வந்து பொய் கிடையாதுங்க. அதுதான் லவ். பொய்களால் உருவாக்கப்பட்டதானே காதல். வெறும் இந்த 8 வருஷம் பொய்க்கு தான் லவ் பண்ணியிருக்குதுன்னு இப்போ அது கொத்து இருக்குது. அவள் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட உடனே மாதிரி மாடுன்னு நினச்சா. அவள் உடனே மாதிரி அவள் டயட் லவ் பண்ணுறான். நீ தான் மாடு மூஞ்சி எழுதி அங்கிட்டு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரெடி நடுவில் மாடு மாதிரி 50 தடவை போயிட்டு வந்துக்கிட்டு இப்படியே சாப்பிட்றது ஒரு அழகாக ப்ராப்பராக ஒரு ஃபோக் ஒரு ஸ்பூன் எடுத்து அழகாக சாப்பிடுறது. ஏன்னா ரொக்ஸின் எனக்கு பொய்க்கு தான் லவ் பண்ணுது. இன்னைக்கா இல்லை எப்படி நீங்கள் என்னை பொய்க்கு தான் லவ் பண்ணுறீங்க? பொய்க்கு லவ் பண்ணுன்னு நான் எப்படி சொன்னேன்? பொய்யால் தானே லவ் பண்ணுறோன்னு தான் சொன்னேன். பொய்களை சொல்லி தான் காதல் பண்ணுன்னு தான் நான் சொல்லேனே தவிர நான் உன்னை பொய்யா லவ் பண்ணுன்னு சொல்ல. இப்போ தேடி வாய் டோன்ட் புட் வேர்ட்ஸ் இன் மை மவுத்து. வாயில் வார்த்தை பிடுங்காதேங்கிறேன். ஏன் இப்போ கோல்டிக்கு மாதிரி இருக்கா நீங்கள்? வாயா அது தொடக்கிற நேரம் பார்க்குற நேரம் அசல் அப்படியே தாண்டா இருந்துச்சு. பொய்களால் தான் காதல் உருவாகிருக்கு. சரியா? பொய் இல்லாட்டி காதல் வாழாது. சின்ன சின்ன பொய்கள் தானே காதல்லே அழகு. இப்போ பிஜிஎம் போடுங்க. இரவும் பிரியவில்லை அது பிரிந்தால் சாப்பாடு முடியவில்லை. உனக்கு சாப்பிட்ற நேரம் சொல்லியிருக்கேன், முடி எடுத்து பின்னுக்கு போடுன்ட்டு. சரியா? அது தெரியும் டாக்டர் ஸ்டைலு. நான் ஃபாஸ்டிங் இருந்திருக்கேன் இந்த நேரம். அப்போ ரொம்ப பசிக்குது. ஆமாம் 40 நாள் பாஸ்டிங் இருக்கான். கல்யாணம் நடக்கணும், லட்சுமிக்கு நிறைய காசு கொட்டணும், அவன் மண்டையை நல்லா உரிக்கணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பெப்சிலோனில் வந்து சாப்பிட்றதா இருந்தால் சாப்பாடு வந்து ரொம்ப வெள்ளனா வந்துடும். சாப்பாடு ஆர்டர் பண்ணி ஒரு 10 மினிட்ஸில் சாப்பாடு வந்துச்சு. அது போக சாப்பாடு எல்லாமே நல்லா இருக்குது. சொல்லப்போனால் அப்படின்னாக்க ஸ்பைசினஸ் அதோடு சேர்த்து ஸ்வீட்னஸ். பட் ஓன் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த வெளில இருந்து வாகன சத்தம், உள்ளுக்கு இருந்தால் பாட்டு சத்தம், அதுதான் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குது. இந்த நேரம் அந்த சவுண்டு பாட்டு கொஞ்சம் மியூசிக் போட்டு வச்சுருக்காங்க, அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குது. கல்யாணம் கட்டுற நேரம் உண்மைக்குமே ஆண்கள் வாழ்க்கையில் பின்னோக்கி போய்கிட்டு இருக்க மாதிரி தான் தோணும். தெரியுமா? ஏன்னா நம்ம வந்து கல்யாணம் கட்ட முன்னுக்காட்டி நிறைய காசு சேர்த்து வச்சுருப்போமா, ஓரளவுக்கு காசு சேர்த்து வச்சுருப்போம். இப்போ நம்ம கல்யாணம் கட்டுற நேரம் என்ன நடக்கும்னாக்க இல்லை செலவு. சரியா? சாதாரண நான் சொல்கிறேன், சும்மா சொல்கிறேன். செலவுக வந்துடும். செலவு வந்த பிறகு நம்ம திருப்பி என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 0லேருந்து மறுபடியும் ஒரு ஆம்பளை ஸ்டார்ட் பண்ணணும். உண்மைக்கும் அதை யோசிக்கிற நேரம் நடக்கணும் தான் கல்யாணம். ஆனால் கல்யாணத்தை வந்து நம்ம ரொம்ப ஆடம்பரமாக பண்ணுறதை விட்டுட்டு நம்மளால் என்ன முடியுமோ அப்படி செய்கிறது தான் நல்லோம். ஏன்னா எல்லோரும் என்ன எதிர்பார்க்குறாங்க பார்க்க நம்ம சந்தோஷமாக நம்ம பண்ண வேண்டியதுகளை பண்ணிவிட்டு, ஏன்னா அங்கிட்டு நம்ம எதிர்காலம் தானே முக்கியமாக போய்கிட்டு இருக்குது. இல்லையா? அவங்க வந்து உட்காந்து நம்ம வீட்டில் உட்காந்து நம்ம சமைச்சு சாப்பாடு போட போகிறது கிடையாது. வெளியில் உள்ளவங்க வந்து நம்ம பார்க்குறவங்க வந்து நம்மளை இது பண்ண போகிறது கிடையாது. நம்ம தான் நம்ம வாழ்க்கை கொண்டு போக போகிறோம். ஸோ நம்ம பெரிய ஒரு ரிஸ்க் ஒன்று எடுத்து இந்த கல்யாண வாழ்க்கைக்கு போக போகிறோம். பார்ப்போம். ரொம்ப ஒரு ஆபத்தான, அதாவது அமேசானுக்கும் பார்க்க ஆபத்தான ஒரு சிக்கலில் சிக்கியிருக்க மாதிரி இந்த நேரம் என்னை ஆபத்துன்னு சொல்லிடுச்சு. ஏதாச்சும் நல்லதாக சொல்கிறீங்களா என்னை பற்றி? என்ன சார் நல்லது என்ன சொல்கிறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறோன்னா, அதை போயிட்டு நகை பார்க்க போகிறோம். நகைனா தாலி பார்க்க போகிறோம். தாலி டிசைன் பார்த்து தாலி ரேட் எவ்வளோ போகுதுன்னு பார்த்துட்டு காசை இன்னைக்கு கட்டிடுவோம். அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், இப்போ வந்து அவட இந்த ட்ரெஸ்ஸுக்கு தேவையான கொஞ்சம் சாமான் வாங்கணும், அதையும் போயிட்டு பார்த்துட்டு டைம் இருந்தால் மில்க் ஷேக் ஒன்று குடிச்சிட்டு போவோம். அங்கிள் இந்த சில்வர் ஸ்டோன் பார்க்கணும், இங்கே இருக்கான்னு தெரியல. இல்லையா? இல்லையாமே. அப்போ இந்த சீக்வென்ஸில் தான் அது என்னமோ பட்டன் சீக்வென்ஸ் எங்கே இருக்குது தெரியல. இது இப்போ சீக்வென்ஸில் பார்க்கணுமா? சரிவா, எனக்கு தேடி தாங்க. என்னது பாரு. இப்போ அந்த ஸ்டோன் இல்லைங்கிற நான் என்ன பண்ணாலும் கட் பீஸ்ல இல்லை, நான் பார்த்தேன். சீக்வென்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியா? சரி பாப்போம், போயிட்டு அங்கே பார்ப்போம். கிரி கடை எங்கே இருக்குது, நீ எங்கே வர? ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தாலி டிசைன் கொடுத்துட்டோம். தாலி இப்போ உள்ளுக்கு போனதோட இங்கிட்ட ஒரு கடையில் நம்ம கொடுத்தா என்ன பண்ணாங்க, வீடியோ எடுக்க வேணான்ட்டாங்க. சின்னது, ஏன்னா அவங்களோட டிசைன்லாம் நம்ம எடுத்து கொண்டு போயிட்டு வேறு கடையில் கொடுத்து நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டோன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடியோ எடுக்க வரல. சரின்னு சொல்லிட்டு எங்களோட ஃப்ரெண்டோட கடைக்கு நம்ம வந்தோம்.
அவர் வந்து நம்மளுக்கு உண்மைக்குமே நல்ல ரேட்டுக்கு இது பண்ணி கொடுத்தாரு. நம்மளுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக ரொம்ப கேர் பண்ணி அந்த இடத்துல வந்து இப்படி எடுங்க அப்படி எடுங்கன்னு சொல்லி ஃப்ரெண்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு தங்கச்சி அவனோட ஹஸ்பண்ட் எல்லாம் கேர் பண்ணி ரொம்ப நல்லா இது எடுக்கிறீங்களா அது எடுக்க எல்லாம் எடுத்து காட்டுறாரு. ஸோ எல்லாம் காட்டி அவங்ககிட்ட டிசைன் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நடந்துச்சு என்னது நெஸ்கோஃபி குடிச்சிட்டு வந்தோம். நெஸ்கோஃபி கொடுத்தாங்க. அப்பதான் நல்லா இருந்துச்சு. ஏன்னா இப்போ மழை டைம்னால ஒரு நெஸ்கோஃபி குடிச்சோம் நல்லா இருந்துச்சு. இப்போ இதுல இருந்து என்ன பண்ண போறோம்னு தெரியல. இப்போ வந்து இவங்களோட அந்த ஆராதனை பார்த்தோம். ஆனா உங்களுக்கு அந்த வீடியோ காட்ட கிடைக்குமான்னு தெரியல, ஏன்னா மழை பெய்யுது. ஸோ இந்த வீடியோவை இன்னைக்கு இதோட முடிச்சுக்குவோம். இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிற வரைக்கும் நான் உங்க ரொக்ஸின், இது உங்க இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். டட்டா பாய். அப்பான்னு தாங்கடா. சர்ப்ரைஸ்